பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வாதமான அந்த புதிய ஆண்டிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்ம ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவித்து இந்த புதிய வருடத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அல்லேலூயா ஜெப வீட்டின் சார்பாக உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிறீர்கள். நம்முடைய மனசும் மாம்சம் விரும்புகிற பிரகாரமான நாட்களையும் வாழ்வையும் நாம் கழித்திருக்கலாம். நாம் இந்த புதிய ஆண்டில் பிரவேசித்திருக்கிறதான நாம ஆண்டிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொன்னது போல, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, நாமும் ஆண்டவரே உமக்கு பிரியமானது என்ன, அதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று கேளுங்க. நம்முடைய நினைவுகள், நம்முடைய வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்படி நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்கள் எழுதி அனுப்புகிற எல்லா ஜெப குறிப்புகள், நீங்கள் ஃபோன் பண்ணுகிற எல்லா காரியத்துக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்தினுடைய ஆசீர்வாதமான தேவனுடைய வசனம், நாம் அதை வாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கக்கூடியதான வசனம். யோவான் 16வது அதிகாரம் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 20வது வசனத்திலிருந்து பாருங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும்போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதே போல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான இந்த வருடத்தின் ஆசீர்வாதமான வார்த்தை. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தர் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வாதமான நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற இந்த செய்தி வேளையிலே ஆண்டவராகி கர்த்தர் உம்முடைய திருவசனத்தின் மூலமாக தியானிக்க எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். வசனத்தை வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு இருதயமும் திறக்கப்படுவதாக. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று உடைய வேதம் சொல்லுகிறது. ஆவி ஆத்மா சரீரத்திலே ஜீவன் உண்டாகத்தக்கதாக, பரிசுத்தம் அடையத்தக்கதாக, உடைய சித்தத்தை நிறைவேற்ற தன்னை ஒப்பு கொடுக்கத்தக்கதாக நீர் பேசுவீராக. உடைய வார்த்தை ஒவ்வொருடைய இருதயத்தையும் சந்திக்கட்டும். உடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் தானும் ஆயத்தப்பட, தன்னோடு கூடுகிற ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த காவலாளியாக இருக்க உடைய வார்த்தையை எங்களுக்கு தாங்க. உடைய வார்த்தையை, உடைய எழுத்தை சுமக்க சொல்ல எவ்வளோ வேணும் தகுதி இல்லப்பா, நீங்கள் பேசுங்க. தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. சகல துதி கன மகிமை அனைத்தும் இயேசுவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்ததான அந்த வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்திலே இந்த வருட வாக்குத்தத்தமாக ஆசீர்வாதமான கர்த்தருடைய வார்த்தையாக மனிதர்களுக்கு பிடித்தாற் போல மட்டுமல்ல, எல்லாருக்கும் அறிந்தாற் போல எதிரிகளை வீழ்த்தத்தக்கதாகவும், அப்படி மனிதர்களுக்கு ஏற்ற வசனங்களை மட்டுமல்ல, ஆண்டவர் தம்முடைய வேதத்தில் தந்திருக்கிற அனைத்து எழுத்துக்களும் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்க நித்திய ஜீவனிலே சேர்க்கிறதற்காக தந்திருக்கிறார். ஆனால் அப்படினால் பிரியமான வசனங்களை எடுத்து பிரசங்கிப்பதல்ல. வருடத்திற்கு ஆண்டவரே நீர் என்ன வார்த்தை தந்திருக்கிறீரோ அதற்காக தேடினோம், தியானித்தோம், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்தோம். அந்த நாட்களிலே ஆண்டவர் உணர்த்தினர், கண்டுபிடிக்க கிருபை செய்த நல்ல ஒரு வேத வசனம் இது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து
அவர் சொன்னதான வார்த்தை என்ன? ஆசீர்வாதமான வசனம். 3 வசனம் வாசித்தோம். ஆசீர்வாதமான அந்த தியானத்துக்கு உண்டான வார்த்தை என்ன? நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் நம்மை மறுபடியும் காண்கிறதான ஒரு வருடம். இந்த வருடம் நமக்கு கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்க்கிறதான வருடம். அவர் பார்த்தால் நமக்கு உண்டாகிற சந்தோஷம், அந்த சந்தோஷம் யாராலையும் நம்மிடத்திலிருந்து என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியும். அந்த விதத்திலே நாம் தியானிக்கிறோம். இன்றைக்கு அவர் நம்மை பார்க்கும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஏனென்றால் இன்றைக்கு நாம் தேவனுடைய பார்வைக்கு உகந்தவர்களாக இருக்க விரும்புகிறோமா, பிற மனிதனுடைய பார்வைக்கு விரும்புகிறவர்களாக இருக்க விரும்புகிறோமா, இல்லை நம்முடைய பார்வைக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறோமா? ஆனால் நாம் இன்றைக்கு தியானிக்கிறதான வார்த்தை ஆண்டவருடைய பார்வைக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுக்க போகிறோம். அதுதான் நமக்கு இந்த வருட ஆசீர்வாதமான வார்த்தை. ஆனபடினால் நீங்களும் நானும் யார் பார்வைக்கு இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ளுங்க, நிச்சயித்து கொள்ளுங்க, முடிவெடுத்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ வருடங்கள், எத்தனையோ நாட்கள் நம்மை சுற்றி இருக்கிற மனிதருடைய கண்களுக்கு பிரியமாகவே வாழ்ந்திருக்கலாம், இல்லை உங்களுடைய கண்களுக்கு பிரியமாகவே நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். இனிமேலாவது தேவனுடைய கண்களுக்கு பிரியமாய் அவர் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருந்தோமானால் தேவனால் உண்டாகிற கனம் நமக்கு என்ன செய்யும்? உண்டாகும். அந்த கனம் நம் இருதயத்தை சந்தோஷப்படுத்தும். அந்த சந்தோஷத்தை யாராலும் நம்மிடத்திலிருந்து என்ன செய்ய முடியாது, எடுத்து போடவே முடியாது. ஆனபடினால் தேவனுடைய பார்வைக்கு பிரியமாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? ஒப்பு கொடுப்போம். வேதம் சொல்கிறது, மனுஷனை பிரியப்படுத்த மனதுள்ளவனாகி பிலாத்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனபடினால் நாம் மனுஷனுடைய கண்களுக்கு பிரியமானதை செய்வோமானால் கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறதற்கு ஒப்பு கொடுத்த பிலாத்துவனுடைய பாவத்தில் பங்குள்ளவர்களாக மாறிவிடுவோம். ஆனபடியினால் நாம் அப்படி இல்லாதபடி தேவனுக்கு பிரியமானதை செய்யப்போகிறோம். ஆண்டவருடைய கண்கள் வேதம் சொல்லுகிறது பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. அந்த சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்த போது நீங்களும் நானும் சந்தோஷம் அடையும். யோசித்து பாருங்க, யார் நம்மை பார்த்தால் நமக்கு சந்தோஷம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு பிரியமானவர்கள் நம்மை பார்த்தால் நமக்கு சந்தோஷம். பெரிய செல்வந்தர்கள், ஐஸ்வர்யவான்கள், பட்டம் பதவி உடையவர்கள் நம்மை பார்த்தால் நமக்கு சந்தோஷம். நமக்கு அன்பானவர்கள் நம்மை பார்த்தால் நமக்கு சந்தோஷம் என்று நாம் என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம். இப்போது புதிய வருடத்தில் ஒரு முடிவு எடுப்போம். ஆண்டவரே, நீர் என்னை கண்டால் எனக்கு என்ன உண்டாகணும்? சந்தோஷம் உண்டாகணும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் மனுஷன் பார்க்கிற விதமாக பார்க்கிறதல்ல, கர்த்தருடைய கண்கள் வெளியரங்கமாய் பார்ப்பதல்ல. வேதம் சொல்லுகிறது, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான் வெளியரங்கமாக, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆனபடினால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்க. இந்த புதிய வருட ஆசீர்வாதமான வார்த்தை, இந்த வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. கர்த்தருடைய கண்கள் உங்கள் இருதயத்தை என்ன செய்கிறது? திரும்பவும் பார்க்கிறது. ஏனென்றால் மனுஷனை உண்டாக்கின ஆண்டவர் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளை கண்டார். இதில் வாசித்து பார்த்தீங்கன்னால் ஆதியாகம புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தை, ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தாரே, அந்த நாளிலே என்ன நடந்துதான் வேதம் சொல்லுகிறது? ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே வாசிப்போம். 5வது வசனத்திலிருந்து பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும்
அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு, அவருடைய கண்கள் பார்த்தது. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். மனுஷனை பார்க்கும்போது அவர் மனஸ்தாபப்பட்டார். அப்போ அவருடைய கண்கள் நம்மை பார்க்கும்போது அவருக்கு மனஸ்தாபம் உண்டாயிட்டானால் நமக்கு சந்தோஷம் உண்டாகுமா? உண்டாகாது. என்ன நடந்தது? கர்த்தருடைய கண்கள் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷர் முதற்கொண்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். பாருங்கள், கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் உண்டாகணுமே ஒழிய நமக்கு அழிவை உண்டாக்கி விடக்கூடாது. மகிழ்ச்சி உண்டாகணுமே ஒழிய நமக்கு மரணத்தை உண்டாக்கி விடக்கூடாது. ஆனால் அப்படினால் இன்னைக்கு கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்க்க வேண்டும். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயத்தின் தோற்றமெல்லாம் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் எப்படி இருக்கிறது? பொல்லாதாய். தினம் 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 பார்க்கிறாராம் உங்களுடைய என்னுடைய இருதயத்தை. இப்போ இந்த 2024 கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை என்ன செய்கிறார்? தினந்தோறும் நீங்கள் 2 நாள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் 3ஆவது நாள் என்ன செய்துட்டு ஆகிட்டு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திங்கள் செவ்வாய் 3ஆவது நாள் ஆயிடுச்சு. 3 நாள்லையாவது உங்களுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது? உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அம்மா, ஐயா, வசனத்தை கேட்குறீங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறீங்களா? நிச்சயமாக நீங்கள் செவி கொடுத்து பாருங்கள். அவருடைய வார்த்தை ஒரு நாள் வீணாக போகாது. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க பாதுகாக்க விரும்புகிறார். வருங்கோபத்துக்கு தப்புவிக்க பண்ண விரும்புகிறார். அழிவைக்கு விலைக்கு காக்க விரும்புகிறார். தேவ கோபத்துக்கு நீங்களாக்க விரும்புகிறார். என்ன நடந்தது? வாசிக்கிறோம், மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். மனஸ்தாபப்பட்டு அவர் என்ன செய்ய நினைத்தாராம்? வேதம் சொல்கிறது, அனைத்தையும் நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். அழிக்கிறதுக்கு சித்தம். ஏன்னா அவருடைய பார்வையில் இந்த இருதயம் எப்படி இல்லாமல் இருந்தது? பொல்லாததாக இருந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த பொல்லாத இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்ய போகிறோம்? ஒப்பு கொடுக்கணும். பொல்லாத இருதயம் தேவனுக்கு பிரியம் இல்லாதது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொல்லாத இருதயத்தை, நினைவுகளை நாம் என்ன செய்ய போகிறோம்? மாற்றோம். ஆண்டவர் மனுஷனை பார்க்கும்போது அவனுக்கு இரக்கம் உண்டாகும். ஏன்னா வேதம் சொல்கிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவருடைய கண்கள் கிருபை நிறைந்த கண்கள். அன்பும் பாசமும் இரக்கமும் தயவும் உண்மையும் அன்பும் முடிவே இல்லாதது அவருடைய கண்கள். அப்படிப்பட்ட கண்களில் நீங்களும் நானும் மனஸ்தாபத்தை உண்டாக்குகிற காரியத்தை செய்துவிடக்கூடாது. தீங்கு தீமைகள் உண்டாகிற காரியத்தை, அழிவு உண்டாகிற காரியத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. ஐயா, அம்மா, எச்சரிக்கையாக இருங்க. ஏனென்றால் இந்த வருடம் கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை தர விரும்புகிறார். அந்த சந்தோஷத்தை யாராலும் உங்கள் வீட்டிலிருந்து, உங்கள் குடும்பத்திலிருந்து எடுக்க முடியாதபடி அவர் தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. சந்தோஷம் வேணுமா? துக்கம் வேண்டுமா? முடிவு பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட தான் இருக்கு, உங்கள் கையில் தான் இருக்கு. ஏனென்றால் இன்னைக்கு வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் எப்படி ஆயிற்று என்று சொன்னீங்கன்னா, குறி சொல்லுகிறதை போல மாறிவிட்டது. ஆண்டவர் எந்த இடத்துல அப்படி சொல்லவே இல்லை. யாருக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருந்தாலும் தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். வேறு அனைத்து வாக்கு தத்தங்களையும் எடுத்து வாசித்து பாருங்கள். தீர்க்க தரிசனங்களையும் எடுத்து வாசித்து பாருங்கள். நீ என்ன செய்ய வேண்டும் இருக்கு.
நீ என்ன செய்ய வேண்டுங்கிறத சொல்லாத வாக்கு தத்தங்கள் தீர்க்க தரிசனம் இல்லையே, அப்போ எப்படி நீ இப்படி இருப்பாய் அப்படி இருப்பாய்ன்னு நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? இப்போ கவனித்து கொள்ளுங்க, அப்படி சொல்லப்படுகிறது வாக்கு தத்தம் அல்ல, தீர்க்க தரிசனம் அல்ல, அது குறி சொல்லுகிறது போல. அது மேல் நீங்கள் பிரியப்படக்கூடாது. நீங்கள் வாக்கு தத்தம் தேவதாசர்கள் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கலாம், ஆவியானவர் தேவதாசர் மூலமாக உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். இந்த வாக்கு தத்தத்தை பெற்றதான நீங்கள் முன் வசனங்களை வாசிங்க, பின் வசனங்களை வாசிங்க. இது யாருக்கு சொல்லப்பட்டது, இது யார் அனுபவித்தாங்க, எல்லாமே இருக்குது பைபிளில். அது அவங்களுக்கு பழிச்சுதா, அவங்களுக்கு பழிக்கலையா, வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் பழிக்கிறதுக்கு அவங்க என்ன செய்தாங்க, நாமும் அதை செய்யணுமே அப்படி என்று விசுவாசிக்கணும். அதை விட்டுட்டு வாக்கு தத்தம் தந்தார், அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றலை, அதனால் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் ஆராதனைக்கு வர மாட்டேன், ஆண்டவரை தேட மாட்டேன், நான் பரிசுத்தமாக இருக்க மாட்டேன், உண்மையாக இருக்க மாட்டேன், நீதி செய்ய மாட்டேன், நியாயம் செய்ய மாட்டேன், இரக்கம் பண்ண மாட்டேன், தேவ கோபத்திற்கு நீ ஆளாவாய். அவர் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை இல்லவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அண்ட சராசரங்களும் அவருடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக இவைகள் ஒன்று செயல்படவே முடியாது. அப்படி இருக்கும்போது உனக்கு வாக்கு தத்தத்தை தந்துவிட்டு அது எப்படி நிறைவேறாமல் போகும்? அது நிறைவேறாமல் போகுதென்றால் நீனும் நானும், நீங்களும் அம்மா ஐயா நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் யோசித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் ஒரு நாள் பொய்யுரைய மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது பாருங்க. அப்போ கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோமே, அவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. எதற்காக பார்த்து கொண்டிருக்கிறது? நினைவுகள் எப்படி இருக்கு, எண்ணங்கள் எப்படி இருக்கு, சிந்தைகள் எப்படி இருக்கு, தோற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிறார். இந்த புதிய வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வரணும்னா உங்களுடைய நினைவு எப்படி இருக்கணும்? சரியா இருக்கு. ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து, அதை மட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன் பாருங்க. ஒரு மனுஷனை பார்த்து, அவன் பேர் நாத்தான்வேல். கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே, உன்னை போல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனை பார்த்தான். யோசித்து பாரு. கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே. அவர் எங்கே பார்த்தார்? அவனுடைய இருதயத்தில் பார்த்தார். முகத்தில் பார்க்க முடியுமாமா? கர்த்தருக்கு மகிமை. முகத்தில் நம்மளால் பார்க்க முடியுமா? கபடி இருக்கா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் எங்கே அவனை பார்த்துருக்கிறார் பாருங்க, இருதயத்தை. அவன்கிட்ட பேசலை, அவன்கிட்ட பழகலை, ஒன்றும் இல்லை. அப்போதான் முதல்ல அவனே பார்க்கிறான் ஆண்டவரை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன வேதம் சொல்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் என்ன செய்தாராம் பாருங்க, வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம், அதில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். நாத்தான்வேலை ஆண்டவர் என்ன செய்கிறார்? 1வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 45வது வசனம் பாருங்க. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளையும் எழுதியிருக்கிறதை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானும் ஆகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். நாத்தான்வேல், நீ என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று
மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். அவன் மனம் திரும்பினான். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஸ்நானம் எடுக்க மறுபடி பிறக்க தன்னை ஒப்பு கொடுத்தான். ஏனென்றால் தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குறதை பார்க்கக்கூடியதான ஒரு பாக்கியம் அன்றைக்கு அவனுக்கு கிடைத்தது. இந்த சந்தோஷம் வேற யாராலும் கொடுக்க முடியாது. இந்த சந்தோஷத்தை யாராலும் எடுக்க முடியாது. இந்த சந்தோஷம் யாருக்கு கிடைத்தது? தேவன் கண்ட ஒரு அருமையான கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் நாத்தான்வேலுக்கு கிடைத்தது. காரணம் என்ன தெரியுமா? அவன் வசனத்தை கேட்டவுடனே, கிறிஸ்துவானவரை உடைய வார்த்தையை கேட்டவுடனே விசுவாசித்தான். வார்த்தையை கேட்டவுடனே அவன் சொன்ன வார்த்தை தெரியுமா? நீதான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தான். நீங்கள் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் உங்களுக்கு எனக்கும் இந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை கர்த்தர் தந்து யாராலும் எடுக்க முடியாதபடி பரலோக ராஜ்யத்தில் நம்மை சேர்த்துக் கொள்வார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். அருமையான நாத்தான்வேல் கர்த்தருடைய கண்கள் பார்க்கும்போது அவருடைய இருதயம் கபடற்றதாக இருந்தது ஐயா. எங்களுக்குள்ளேயும் கள்ளம், கபடு, வஞ்சகம், விரோதம், பகை எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறவர்களெல்லாம் எங்களை விட்டு அகற்றுங்க. கபடற்றவர்களாக எங்களை மாற்றுங்க. உங்கள் கிருபை இரக்கம் தயவு தாங்கட்டும். ஆசீர்வதி, மகிமை, கனம், துதி அனைத்தும் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை.